நெல்லையில் ரயில் ஏறும்போது தவறி தண்டவாளத்தில் விழுந்த வாலிபர் நடைமேடையை உடைத்து மீட்கப்பட்டுள்ளார். நாகர்கோவிலிருந்து கோவை செல்லும் ரயில் வழக்கமாக திருநெல்வேலிக்கு காலை 9:15 மணிக்கு வந்து சிறிது நேரம் கழித்து கிளம்பும். சனிக்கிழமையன்று ரயில் என்ஜினில் ஏற்பட்ட பழுது காரணமாக 2 மணி நேரம் தாமதமாக 11 மணிக்கு நெல்லை வந்தது. இதனால் நெல்லை ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறவும் இடம் பிடிக்கவும் பயணிகள் கூட்டம் பரபரப்பாக நின்று கொண்டிருந்தது. ரயில் 3வது நடைமேடையில் வந்து நிற்கும் முன்பாக மதுரையைச் சேர்ந்த 32 வயதுடைய இளைஞர் குமார் என்பவர் ரயிலின் கம்பியை பிடித்து ஏறினார். ஆனால் அவர் நிலை தடுமாறி ரயிலின் படிக்கட்டு மற்றும் நடைமேடை இடையில் மிக குறுகலான பகுதிக்குள் சிக்கிக் கொண்டார். ரயில் நகர்ந்து நின்றபோது அவரையும் சேர்த்து நசுக்கியது. இதனால் அவரது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதி சேதமடைந்தது. ரயிலை நகற்றினால் அவர் மேலும் காயப்படுவார் என்பதால் நடைமேடையை இடித்து அகற்றியும் ரயில் படிக்கட்டுகளை அப்புறப்படுத்தியும் குமார் மீட்கப்பட்டார். நாகூர்ல இருந்து கோயம்புத்தூர் வண்டி கிளம்பி வந்து நிக்குது. திருநெல்வேலியில வந்து நிக்கவுமே அவசரமா ஓடி போய் ஏறினாரு. வண்டி நிப்பாட்டவும் உள்ள போயிட்டாரு. ட்ரெயினுக்குள்ள போயிட்டு படிக்கட்டு வந்து இடிச்சு பிளாட்ஃபார்மும் அதுவும் சேர்ந்து நசுக்கிட்டாரு. உடனே துரிதமா ரயில்வே துறையினர் உடைச்சு பிளாட்ஃபார்ம் எல்லாம் உடைச்சு வெளியே ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நாகர்கோவில இருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் இங்கிருந்து வந்தது. நாகர்கோவில இருந்து கோயம்புத்தூர் போறாங்க. இந்த ட்ரெயின் ஒரு மணி நேரம் காலதாமதமாக வரும்போது ரயில் நிலையத்தில் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நிற்கும் பொழுது ஒரு பயணி குமாருங்கிற பயணி இங்கிருந்து மதுரைக்காக ஏற முயன்றிருக்கிறார். நிற்கிற வண்டியில் ஏறினால கொஞ்சம் ஸ்லிப்பாகி படிக்கட்டு முன்னாடி கீழே விழுந்தாய் ஸ்லிப்பாகி நின்றுட்ட உடனே ரயில்வே பாதுகாப்பு படையும் ரயில்வே இருப்பு பாதுகாப்பு படை 2 பேரும் சேர்ந்து ரயில்வே நம்ம மேனேஜர் SMR அவர்களும் மற்றும் சேர்ந்து மற்ற ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு உதவி செஞ்சு முன்னுதவி செஞ்சு அந்த பிளாட்ஃபார்மை உடைச்சி அந்த பயணியை வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எடுத்து கொண்டு போய் 108 மூலமாக செஞ்சு இங்க 108 மூலமாக அனுப்பிச்சிருக்காங்க. இடுப்பிற்கு கீழான உடல் பகுதி மற்றும் 2 கால்களையும் குமாரால் செயல்படுத்த முடியவில்லை. அவரை சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். 2 மணி நேரம் தாமதமாக வந்த கோவை ரயில் மேலும் 1 மணி நேரம் தாமதமாக கிளம்பிச் சென்றது.